யார் உண்மையான மதிமுக? இதுவே இன்றைய தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான ஹாட் டாபிக். தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது திடீரென கூட்டணி மாறிய வைகோ மெல்ல மெல்ல மக்களின் செல்வாக்கை இழந்தார். முல்லை பெரியார் அணையின் உரிமைகளை பாதுகாக்க நடைப்பயணத்தை மேற்கொண்ட வைகோவிற்கு ஒரு ஓட்ட பந்தயத்தை சந்திக்க வேண்டிய சூழல் கட்சிக்குள் உருவாகியிருந்தது. கட்சியின் அவைத்தலைவர் எல் கணேசனும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோர் வைகோவிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியதுதான். நான் அடிக்கடி சொல்வேன், என்ன செய்ய வேண்டும் என்பது பேசுவதல்ல, செயல்பட வேண்டியது. செயலாளர் தான் முக்கியமானவர். பேச்சால் மக்களை கவர்ந்து பேச்சுக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் வளர்க்கக்கூடாது. அடிக்கடி சொல்வேன், இயக்கம் என்பது கொள்கைக்காக. கொள்கையை விட்டு இயக்கம் சொன்னால் இயக்கத்தை எதிர்ப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு இயக்கம் பழுதுபடுது சொன்னால் அந்த பழுதுபட இயக்கத்தை தூக்கியும் தயாராக இருப்பதை இன்றைக்கு பேச்சாற்று முக்கியமல்ல, தூய்மையும் நெஞ்சுறுதியும் நாம் விடுதலை கொள்கையிலும் நாம் உறுதியாக இருக்கிறோமா அது சிந்திக்க வேண்டும். காரணம், வைகோவின் நடவடிக்கைகளுக்கும் கட்சியின் கொள்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று குற்றம் சாட்டினர். நாம் இலங்கையில் நம்முடைய மறுமலர்ச்சி திமுகவுடைய கொள்கை தமிழீழம் அமைக்க வேண்டும் கொள்கை. அந்த கொள்கைக்கு மாறாக விடுதலைக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற ஜெயலலிதாவோடு கூட்டணி செய்வது என்பது நாமே நம்ம கொள்கையை எதிர்ப்பதாகும். ஆகவே அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவது என்பது தமிழர்களுக்கு விரோதமான ஒரு முடிவு. அதைவிட ஒரு தலைவருக்கு மரியாதை, செல்வாக்கு முக்கியம், இமேஜ் முக்கியம் என்று சொல்லி 19 மாத காலம் சிறைக்கு அடைக்கப்பட்ட உங்களை மீண்டும் நீங்களே ஜெயலலிதாவோடு கூட்டணி செய்வது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது நம்முடைய செல்வாக்கை குறைக்கும். ஒரு கட்சிக்கு தலைமைதான் முக்கியம். தலைமையே கெட்டுவிட்டு சொன்னால் கட்சி வெற்றுவிடாது. ஆகிய இது கூடாதுன்னு சொன்னார். மூன்றாவது, திராவிட இயக்கத்துடைய கொள்கை உள்ள மறுமலர்ச்சி திமுக திராவிட கொள்கையிலிருந்து சிறந்து போன திருப்புவாத கொள்கையை பின்பற்றுகின்ற, இன்னும் சொல்லப்போனால் நேரடியான கொள்கையை வித்திருக்கின்ற ஜெயலலிதாவோடு அதிமுக என்று பெருத்தாலும் அது திராவிட கொள்கைக்கு நேர்மாற நடைமுறை செய்கின்ற ஆட்சியாக. மறுபுறம் தொடர்ந்து எல் கணேசன் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து வந்த பேட்டிகள் மதிமுகவில் பலரை அதிர்ச்சி அடைய வைத்தது. அப்போதே சொன்னேன், நான் வைகோவை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. இப்போது கட்டாயப்படுத்தினால் நடந்த உண்மைகளை சொல்வது. நாங்கள்தான் உண்மையான மதிமுக என்று அவர்கள் கூறியது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பலரை மிரள வைத்தது. உண்மையான மதிமுக நீங்க இருக்கிறதா வைகோ இருக்கிறதா? உண்மையான மதிமுக கொள்கைவாத மதிமுக நாங்கள் தான் மறுமலர்ச்சி திராவிடம். உண்மையான மதிமுக கொள்கைவாத மதிமுக நாங்கள் தான் மறுமலர்ச்சி திராவிடம். இந்நிலையில் நடைப்பயணத்தின் போது எல்லா மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து பேசி யாரும் அதிருப்தியாளர்கள் பின்னால் அணிவகுக்காமல் பார்த்து கொண்டார் வைகோ. இதனிடையே டிசம்பர் 25ஆம் தேதி தாயகத்தில் நடக்கும் கூட்டம் என் தலைமையில் நடக்கும் என்று எல் கணேசனின் பேட்டி மதிமுகவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதுவரையில் அனைத்து கூட்டங்களுக்கும் நான் தான், அது சட்டம், அவைத்தலைவர் தலைமை தாங்கணுங்கிறது கழக சட்டத்திட்ட விதிப்படி நான் தான் தலைமை தாங்கியிருக்கிறேன். இப்போதும் நான் தலைமை
தாங்குவேன். இதன்பின் எல் கணேசன் மற்றும் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோரின் கட்சி பதவிகளை பறிக்கும் முடிவை அறிவித்தார் வைகோ. ஆனால் நீதிமன்றம் இந்த முடிவிற்கு தடை விதித்தது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தை கைப்பற்றும் சதி நடக்கிறது என்றார். இயக்கத்துக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று 2 மாதத்துக்கு முன்பாகவே திட்டமிட்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு உட்கார்ந்து பேசி திட்டமிட்டு அதில் வகுக்கப்பட்ட திட்டம் அதிமுகவினுடைய உடன்பாட்டிலிருந்து எப்படியாவது வெளியேற்றுவது, கூட்டணியிலே இருந்து வெளியேற்றுவது, அதுதான் முதல் திட்டம். அதற்கு பானங்களை அதிமுக மீது பிரயோகிப்பது. அடுத்த கட்டம் கட்சி கலகலத்து போய்விடும் என்றவுடன் இனி கட்சியை காப்பாற்ற முடியாது, திமுகவோடு இணைந்து விடுவோம் என்று பெருமளவு தோழர்களை அழைத்துக் கொண்டு திமுகவிலே போய் இணைவது, நாங்கள் தான் மறுமலர்ச்சி திமுக என்று அறிவித்து விட்டு இணைவது. இதுதான் போடப்பட்ட திட்டம். இன்று மிக முக்கியமான கட்டம். இன்று காலையிலும் இருவரில் ஒருவர் முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், தகுந்த ஆதாரத்தோடு கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஒருவேளை இன்னொரு 15 நிமிடத்திலே அந்த முடிவு ஒருவேளை மாற்றப்படலாம். ஆனால் இப்பொழுது 15 நிமிடம் முன்னால் எடுக்கப்பட்ட முடிவு கலவரம் செய்ய திட்டமிட்டு வருவது. அப்படி வருகிற போது அதற்கு துணையாக உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்பட்டதை போல ஒரு 200க்கும் மேற்பட்ட கிரிமினல்கள், ரவுடிகள், போக்கிரிகள் உடன் அனுப்பப்படுகிறார்கள். உள்ளே நுழைய அனுமதிக்க முடியாது என்றால் தகராறு நடக்கும். நாம் அமைதியாக இருந்தாலும் தகராறு நடத்த வருகிறார்கள். ஆனால் திட்டம் நாம் வன்முறையில் ஈடுபட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தவும், போலீசார் அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த வன்முறையாளர்களோடு சேர்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தவும், உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தவும் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. திட்டம் ஒருவேளை இன்னும் 1/4 மணி நேரத்தில், ஒருவேளை திடீரென்று கடைசி நேரத்திலே மாறலாம், எனக்கு தெரியாது. ஒன்றுமே நடக்காமலும் போகலாம். ஆனால் எனக்கு கிடைத்திருக்கின்ற நம்பகமான தகவலின் அடிப்படையில் சொல்லுகிறேன், எப்படியும் தாயகம் பூட்டப்பட வேண்டும். மறுபக்கம் டிசம்பர் 29ஆம் தேதி மதிமுகவின் போட்டி பொதுக்குழு கூட்டம் சேலம் மாநகரத்தில் எல்ஜி மற்றும் செஞ்சி ராமச்சந்திரன் கூட்ட உள்ளார்கள். ஆனால் ஜனவரி 10ஆம் தேதி வைகோவால் மதிமுக பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுகிறது. அதுவரை மதிமுகவில் தற்போது நிலவி வரும் அதிர்வுகள் தொடரும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள்.